நமது ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை வெகு தயவோடு அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய தியான பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வசனங்கள். தியான வசனம் ஏசாயா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையான தேவ ஜனமே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்ப்போம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் பலிகளை செலுத்துவதன் மூலமாகவே தேவனோடு நல் மனம் பொருந்தினார்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ளே நுழைந்தவுடனே முதலாவது வைக்கப்பட்டிருந்த பணிமுட்டு பலிபீடம்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் செலுத்த வேண்டிய பலிகள் நியாயப்பிரமாணத்தில் அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருந்தன. ஆனாலும் அவர்கள் செலுத்தும்படியாக அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருந்த அந்த பலிகள் வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருந்தபடியினால் அந்த பலிகளின் மூலமாக அவர்கள் பூரணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதவர்களாய் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். வருடந்தோறும் செலுத்தப்பட்டு வந்த அந்த பலிகள் அவர்களில் இன்னும் பாவங்கள் உண்டு என்பதை அவர்களுக்கு உணர்த்துபவையாகவே தான் அவைகள் இருந்தன. மேலும் நாளடைவிலே நாம் பார்ப்போம் என்றால், அவர்கள் கடமைக்காக பெயரளவில் மாத்திரமே பலிகளை செலுத்துகிறவர்களாய் மாறிப்போனார்கள். பலிகளின் உட்கருத்திற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. எனவே அந்த பலிகள் தேவனாய கர்த்தருக்கு மிகுந்த வேதனையை உண்டு பண்ணுபவையாக இருந்தன. அவர்கள் செலுத்தி வந்த அந்த பலிகளை குறித்து ஆண்டவர் ஏசாயா மூலமாக சொல்லுகின்ற பொழுதுதான் சொல்லுகிறார், உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு? ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நிணமும் எனக்கு அரோசிகமாயிருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொல்லுகிறவனாகவும் ஆட்டை பலியிடுகிறவன் நாயை கழுத்தறுக்கிறவனாகவும் இருக்கிறான். இவர்கள் தங்கள் வழிகளையே தெரிந்து கொள்ளுகிறார்கள். இவர்களுடைய ஆத்துமா தங்கள் அருவருப்புகளின் மேல் விருப்பமாயிருக்கிறது என்பதாக குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது வெறுமையான ஒரு குறிப்பிடுகிற ஒரு காரியம் மாத்திரமல்ல, இங்கே ஆண்டவர் வெகுவாய் அங்கலாய்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்று என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் படைக்கிற காணிக்கைகள் என் தேவன் அங்கீகரிக்கக்கூடியதாக இருக்கிறதா? என் தேவன் அங்கலாய்க்கக்கூடியதாக இருக்கிறதா? சற்று நாம் நிதானித்து பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யாரையும் குறை சொல்லுவதற்கோ குற்றப்படுத்துவதற்காகவோ அல்ல. நான் செலுத்துகிற காரியம், நான் செலுத்துகிற பலிகள், நான் செலுத்துகிற காணிக்கைகள், என் ஆலயத்திற்கு என்று கொடுக்கிற என்னுடைய ஈகை, ஒருவேளை அது அசனமாக இருக்கட்டும், ஆலய கட்டுமானமாக இருக்கட்டும், ஊழியர்களை தாங்கக்கூடியதாக இருக்கட்டும், இவைகள் என் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறதா? என் ஆண்டவருக்கு அங்கலாய்ப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதா? நியாயப்பிரமாணத்திற்கு செவிகொடாமல் அதை வெறுத்துவிட்டு பலிகளை செலுத்தி வந்த அந்த ஜனங்களிடம் ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா 6:19-20 வாசித்து பாருங்கள். உங்கள் சர்வாங்க தகனங்கள் எனக்கு விருப்பம் அல்ல, உங்கள் பலிகள் எனக்கு இன்பமாயிராது என்று கூறுகிறார். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்திற்கு வரும்படியான வேளை வந்தபோது அவர் பிதாவாகிய தேவனை நோக்கி சொல்லுகிறதை எபிரேய ஆக்கியோன் குறிப்பிடுகிறார் 10ஆம் அதிகாரத்தில். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்பதாக கூறினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவர் முழு மனுக்குலத்தின் பாவங்களுக்காகவும் ஒரே பலியை செலுத்தினார். அதாவது அவர் தம்மை தாமே பலியாக்கினார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நியாயப்பிரமாணத்தின் முடிவாக வந்தார். பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் என்பதாக 14ஆம் வசனம் குறிப்பிடுகிறது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக
அவர் கல்வாரி சிலுவையில் மரித்தார். அந்த பலியை விசுவாசித்து தங்கள் பாவங்களை மெய் மனஸ்தாபத்தோடு அவரிடத்தில் அறிக்கை செய்கிறவர்கள் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கல்வாரி மரணத்தினால் மனுஷனுடைய பூரணத்திற்கு தேவையான யாவையும் செய்து முடித்தார். அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே செலுத்தப்பட்டு வந்த அந்த பலிகள் யாவும் அது முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி மரணத்திற்கு நிழலாட்டமாய் செலுத்தப்பட்டு வந்த பலிகள் அவசியமற்றவை என்று கருதப்பட்டு விட்டன. அவசியமற்றவைகளாகவே மாறிவிட்டன. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி அதை பிரதிஷ்டை செய்தபோது கர்த்தர் இரவிலே அவனுக்கு தரிசனமாகி என்ன சொன்னார் தெரியும் பாருங்கள். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன் என்று கூறினார். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்கள். தேவ ஜனங்களாகி இருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று கேட்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே தங்கி வாசம் பண்ணுகிற ஒரு வாசஸ்தலம் நீங்கள். அருமையான தேவ பிள்ளையே, இந்த உணர்வு உங்களுக்கும் எனக்கு இருக்கும் என்றால் தேவனை துக்கப்படுத்தக்கூடிய காரியத்தை நாம் செய்வோமா? தேவனுக்கு விரோதமான அகங்கரித்து செய்கிற பாவமான காரியங்களை துணிகரமாய் நாம் செய்வோமா? யோசித்து பாருங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயம் தேவனை வழிபடக்கூடியதாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயம் தேவனை ஆராதிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். என் வாழ்க்கை அர்த்தம் நிறைந்ததாக, ஆராதனைக்குரியதாக, ஆராதனையின் நாயகர் என் வாழ்விலே தங்கி ஜீவிக்கிறவராக இருக்கிறதா? ஆராதனை என்பது ஏதோ சென்று மக்களோடு சேர்ந்து கைதட்டி கைகளை ஆட்டி ஒருவேளை குதித்து ஆடி பாடி ஒரு 1-2 பாடல்களை பாடுவதில் ஆராதனை. ஆராதனை என்பது என் ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஸ்தலமாக என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அர்த்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். என்னை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடமாக இருக்கிறீர்கள். பலி செலுத்தும் இடமாக பழைய ஏற்பாட்டிலே அங்கே தெரிந்து கொள்ளப்பட்ட ஆலயம். இந்த நாளிலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஜீவ பலியாக கேட்கிறார். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவோடு வாழுகின்ற ஒரு அனுபவத்தை நான் வெளிப்படுத்துகின்ற பொழுது நான் ஜீவ பலியாக என் ஆண்டவரை வெளிப்படுத்துகிறேன். இது என் வாழ்வில் ஒரு நாள் அனுபவம் அல்ல, லைஃப் டைம் கமிட்மெண்ட். வாழ்க்கை முழுவதுமான என்னுடைய உத்தரவாதம், என்னுடைய அர்ப்பணிப்பு. என் ஆண்டவர் என்னிலே தங்கியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்னிலே தங்கியிருக்கிறார். அவரை நான் வெளிப்படுத்துகிறேன். அவரோடு வாசம் பண்ணுகிறேன். அவருக்காக ஜீவ பலியாக ஒவ்வொரு நாளும் நான் என்னை பலி செலுத்தி அவருடைய வாசனையை, அவருடைய வாசஸ்தலத்தை, அவருடைய மகிமையின் வழிநடத்தலை நாம் உணர்ந்து அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுவதுதான் ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுத்தலாகும். ஜீவனுள்ள தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயமாக என்னை வெளிப்படுத்துகின்ற அனுபவம் அதைத்தான். இதைத்தான் பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய 1வது நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அவர் குறிப்பிடுகின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு நீங்கள் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். கட்டப்பட்டு விட்டீர்கள் என்று சொல்லவில்லை, கட்டப்பட்டு வருகிறீர்கள். இட்ஸ் அ டே டு டே அனுபவம். இது ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவரை வெளிப்படுத்துகின்ற ஒரு அனுபவம். நான் கட்டப்பட்டு வருகிறேன். நான் இன்னும் பூரணமடையவில்லை, கட்டப்பட்டு வருகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும் பரிசுத்தவான்களை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது தெரியுமா? சங்கீதம் 50:5 பலியினாலே என்னோடே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்று ஆண்டவர் கூறுவார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பலியினாலே நீங்களும் நானும் நம்மை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பதின் மூலமாகத்தான் பரிசுத்தவான்களை கூட்டுகின்ற அந்த ஐக்கியத்திலே, அந்த ஸ்லாக்கியத்திலே நீங்களும் நானும் பங்கு பெற முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய பலிகளை அல்ல, உங்களையே பலியாக கேட்கிறேன் என்கிறார் ஆண்டவர்.
ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்போம். இந்த பிரபஞ்சத்திற்கு வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நாம் மனம் புதிதாக்கப்பட்டவர்களாக மறுரூபமான வாழ்வு, தேவனை மகிமைப்படுத்துகின்ற வாழ்வு, தேவன் தங்கி வாசம் பண்ணுகிற வாழ்வை வெளிப்படுத்த ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களையே பலியாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை பார்த்து, எங்களுடைய காணிக்கைகளை பார்த்து நீர் அருவருக்கிறவராக அல்ல ஆண்டவரே, வெறுத்து தள்ளுகிறவராக அல்ல, எங்களை நீர் அங்கீகரிக்கிறவர்களாக எங்களை ஜீவபலியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதுவே புத்தியுள்ள ஒரு ஆராதனையாய் ஒவ்வொரு நாள் அனுபவமாக என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.